ஹலோ ஆப்டம்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நம்ம ரயில்வே ரெக்யர்மெண்ட் போர்டில் ஆப்டோமெட்ரி வேகன்சி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோவில் நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணது, ஒவ்வொரு ஸ்டெப்பும் எந்த மாதிரி ஃபில் பண்ணணும், எந்த இதில் தான் 10th ரிப்போர்ட் போடணும், எந்த இதில் தான் 12th பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் தெரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் க்ரோமில் கூகுள் க்ரோம் எடுத்துக்கோங்க. அதில் நமக்கு ஆர்ஆர்பின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஆர்ஆர்பின்னு ட்ரை பண்ணோன்னே நமக்கு ஆர்ஆர்பி சென்னைன்னு வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே ஃபஸ்ட் சென் நம்பர் 04/2024 இருக்குதுல்ல, அதுதான் நம்ம பேராமெடிக்கல் போஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் போகும். வெப்சைட் பண்ணோன்னா ஃபஸ்ட் மேலே அப்ளைன்னு இருக்குது பாருங்கள். அப்ளை கொடுத்தீங்கன்னா கிரியேட் அன் அக்கௌண்ட், ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட். எனக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது, பட் உங்களுக்காக நான் கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுக்க போகிறேன். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஜேஇ அப்புறம் என்டிபிசி அப்படின்னு டெக்னீஷியனுக்கு ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்லேயே போட்டிருக்கலாம். நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண தேவையில்லைன்னு போட்டிருக்காங்க. நீங்கள் எதுவும் க்ரியேட் பண்ணலாம், ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. ஓகேன்னு கொடுத்தோன்னே இதில் நேஷ்னாலிட்டி நம்ம இந்தியா நேஷ்னாலிட்டி அண்ட் உங்கள் ஃபுல் நேமை ரீஎன்ட்ரு பண்ணியிருக்கேன். ஹாவ் யூ சேஞ்ச் யுவர் நேம், முன்னாடி ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்குதா எதான்னு சொல்லும்போது நோ கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த் அண்ட் ரீஎன்டர் அண்ட் ஜெண்டர், ஃபாதர்ஸ் நேம் கொடுத்துருக்கேன், மதர் நேம். இது எல்லாமே உங்களோட 10th மார்க் ஷீட்டோட நேம் அண்ட் ஃபாதர் நேம் இருக்கணும், மாற்றிடக்கூடாது. 10th மார்க் ஷீட் 10th மார்க் ஷீட்டில் ஒன்று, அப்புறம் காலேஜில் ஒன்று இருந்துன்னா பயப்பட வேண்டாம். 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இதில் ஃபில் பண்ணணும். அண்ட் நம்ம ஆதார் வெரிஃபிகேஷன், உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்துட்டு வெரிஃபை யூஸிங் ஆதார் பண்ணிங்கன்னா ஆதாருக்கு அவங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை வச்சு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் எல்லாமே வேலிடாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. யூஸ் பண்ணுறதுக்கு மாதிரி கொடுங்க. சும்மா ஏனோ தானோன்னு ஒன்று கொடுத்துடாதீங்க, சேஞ்ச் பண்ண முடியாது. உங்களுக்கு ஃப்யூச்சர் ஆர்ஆர்பி ஏதோ நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா இந்த மெயில் ஐடியிலையும் இந்த மொபைல் நம்பர்லேயும் தான் வரும். ஸோ பார்த்து கொடுங்க, அவைலபிளில் இருக்கிறது கொடுங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி கொடுக்கும், அதை வச்சு நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் க்ரியேட் பாஸ்வேர்ட் அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துங்க. இந்த பாஸ்வேர்டும் அந்த உங்களோட ஐடி உங்களோட மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வில் பி இதில் கொடுக்குறது. அண்ட் என்டர் கோட் கொடுத்துட்டிங்கன்னா கோடு கொடுத்துட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டிங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். இதுதான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஃபார்மேட்டு. அண்ட் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் சைன்இன் இன்டு யுவர் அக்கௌண்ட், நம்ம ஆல்ரெடி அப்ளைன்னு கொடுத்தோம்ல, அதில் போய் உங்களோட இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்ட் அண்ட் அந்த நம்பர் அடிச்சிட்டிங்கன்னா போதும், லாகின் வந்துடும். இப்போ லாகின் கொடுத்துருங்க. இப்போ நம்ம லாகின் கொடுத்துட்டோம். லாகின் கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வரும். இதில் நம்ம ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிச்சிருங்க. நீங்கள் 13 ரீஜியன்ஸில் இருந்தாலுமே ஏதாவது ஒரு ரீஜியன்ஸில் தான் அப்ளை பண்ண முடியும். அண்ட் நம்மளோட லாங்குவேஜ்லையும் எழுதிக்கலாம், தமிழ்லையும் எக்ஸாம் எழுதிக்கலாம். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி நமக்கு எல்லாத்துலேயுமே இருக்கும், ஓகேங்களா. அண்ட் எக்ஸாம் ஃபீஸ் நமக்கு க்ளோசிங் டைமில் சப்மிஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்குள்ளே போயிடலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நமக்கு வேரியஸ் கேட்டகரி ஆஃப் பேராமெடிக்கல் இருக்குதுல்ல, இதில் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். அண்ட் நம்ம முக்கியமான விஷயம், நமக்கு 4 இடத்துல வேகன்சி கொடுத்துருக்காங்க. மும்பை, கொல்கட்டா, சண்டிகர் அண்ட் ஐ திங்க் பூனேன்னு நினைக்கிறேன். இந்த 4 வேகன்சியில் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல தான் அப்ளை பண்ண முடியும். அந்த ஒரு இடத்துல உள்ள அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணதுக்குள்ளே உங்களுக்குள்ளே உள்ளதான் நமக்கு எக்ஸாம் நடக்கும். அந்த எக்ஸாம்ஸில் தான் நமக்கு செலக்ட் ஆகும், ஓகேங்களா. ஸோ நான் மும்பை கொடுத்துருக்கேன். மும்பை கொடுத்துட்டு ஐ ஹாவ் நாட் கரண்ட்லி டிக்ளேர் பை, ஏதாவது நம்ம சீட்டிங் ஆர்ஆர்பியில் ஏதாவது பண்ணி நம்ம வெளியே வந்திருக்கோமான்னு கேட்குறாங்க. நோ கொடுத்துருங்க. அண்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா ஆஃப்டர் தட் நம்ம அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்துடும். வித் ஆதார் நான் ஆல்ரெடி பண்ணதுனால வந்துடும். அண்ட் பர்சனல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம அப்ளை பண்ணது ஃபுல்லாகவே வந்துடும். அதை அப்ளை பண்ணிடுங்க. நீங்கள் அது போட்டுட்டு நம்ம என்ன கேட்டகரி அது எல்லாமே வந்துடும். அண்ட் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதர் டீட்டெயில்ஸ், யூஆர் அன் எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை. ஸோ ஏதாவது பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் இருக்குதா, இல்லை. இபிசி சர்டிஃபிகேட் ஹோல்டரா, இல்லை. ஆல்ரெடி நம்ம எம்ப்ளாய்மெண்ட் இருக்கா, இல்லை. ஸோ கரண்ட்லி நேம் ஆஃப் கரண்ட் டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த மாதிரி இருக்குல்ல, நாட் அப்ளிகபிள் கொடுத்துருங்க. அண்ட் நமக்கு என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 500 கொடுத்துருக்கோம்னா 400 நமக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அவங்க சிபிடி டைமில். ஸோ அது எந்த அக்கௌண்ட்டில் நமக்கு ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. அந்த அக்கௌண்ட்டையும் கொடுத்துருங்க.
ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனில் ஃபர்ஸ்ட் மெட்ரிகுலேஷன் எஸ்எஸ்எல்சின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ரோல் நம்பர், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், போர்ட் அண்ட் டேட் ஆஃப் பாசிங்கில் நமக்கு வந்து ஒன்லி மந்த் அண்ட் இயர் தான் இருக்கும். நீங்கள் 01/03/2015 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அண்ட் அப்படி அதுக்கடுத்து நம்ம குவாலிஃபிகேஷனை கிளிக் பண்ணி +10+2ன்னு போட்டுட்டு அண்ட் அதோட டிசிப்ளின் அண்ட் ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், போர்ட், டேட் ஆஃப் பாசிங் போட்டுட்டு நம்ம ஆட் கொடுத்துடணும். ஆட் கொடுத்ததுக்கப்புறம் தென் ஆஃப்டர் தட் நம்ம பிஎஸ்சி ஆப்டோமெட்ரின்னு சொல்லி போட்டுட்டு அண்ட் டிசிப்ளின், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், காலேஜ் இல்லைன்னா யூனிவர்சிட்டி நேம் அண்ட் டேட் ஆஃப் பாசிங் வந்துட்டு நம்ம அதிலையும் போட்டுட்டு ஆட் கொடுத்துடணும். ஆட் கொடுத்தோன்னா நமக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் நமக்கு இங்கே ஆப்டோமெட்ரி டீட்டெயில் பற்றி அவங்க கொடுக்கவே இல்லை. ஸோ இன்ஹவுஸ் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, ஸோ அதை கொடுத்துட்டு அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டோட பாஸ்ட் எவ்வளோ இயர்ஸ் நமக்கு ஒர்க் பண்ணோம், பாஸ்ட்டாக ப்ரெசண்ட்டாக அண்ட் டேட் இயர் போட்டிங்கன்னா நமக்கு வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லுவோம், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். அதை அப்லோட் பண்ணி விட்ருங்க. அப்லோட் பண்ணி ஆட் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ உங்களுக்கு அப்ளிகன்ட் ஃபோட்டோ கொடுத்துருங்க. ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஃபோட்டோ இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப ஃபோக்கஸிங்கும் இருக்கக்கூடாது, சைட்லையும் போயிருக்கக்கூடாது, கிளாஸஸ் அந்த மாதிரி முடி எதுவும் நார்மலாக இருக்கணும். ஸோ பேக்ரவுண்டில் ஒயிட்டாக தான் இருக்கணும், பிளர்டாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கண்ணாடி மேலே தூக்கி போட்டிருக்கக்கூடாது, ஸோ கேப் போட்டிருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கும். அதை பார்த்துக்கோங்க அந்த மாதிரி ஃபோட்டோவை. அண்ட் சிக்னேச்சரையுமே உங்களுக்கு வந்து ஒரு பேப்பரில் சைன் பண்ணிவிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து க்ராப் பண்ணி அண்ட் இமேஜ் வந்து பிட்வீன் 30 KB அண்ட் 70 KB கூட இருந்துச்சுன்னா நமக்கு ஆன்லைனில் வந்து கேபி கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து கம்மி பண்ணி ப்ரோஸ் பண்ணி அட்டாச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் ப்ரிவ்யூவில் போயிட்டீங்கன்னா நமக்கு வந்து வந்தது எல்லாமே வந்து நமக்கு வந்து அப்ளை பண்ணது கரெக்டானு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிடுங்க. கரெக்டாக வெரிஃபை பண்ணுங்கள். 10th மார்க்கில் உள்ள நேம் அண்ட் ஃபாதர் நேம் கொடுங்க, மாற்றி கொடுத்துடாதீங்க. அது 10th நமக்கு டிகிரி சர்டிஃபிகேட்லேயும் சேஞ்ச் ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் 10th இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு ஒரு வாட்டி எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. பேங்க் டீட்டெயில் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. மெயில் ஐடி எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஏன்னா அதில் தான் உங்களுக்கு வந்து ஆஃப்டர் தட் நமக்கு வந்து ஏதாவது செலக்ட் ஆனோமா நெக்ஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பருக்கு SMS மூலமாக வரும். ஸோ அதை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் பேஜுக்கு போகும். பேமெண்ட் பேஜ் போனதுக்கப்புறம் நமக்கு பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு PDF ஃபார்மேட் கிடைக்கும். அந்த PDF ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஆஃப்டர் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது பேமெண்ட் கிளியர் ஆனதுக்கப்புறம் நமக்கு மெயில் ஐடிலேயோ இல்லை வந்து SMSலேயோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். வந்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் கரெக்டாக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பண்ணியிருக்கணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அண்ட் கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நமக்கு வந்து கிளாஸஸ் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்ப்போம். தேங்க்யூ.